அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பெஞ்சல் புயலின் பாதிப்பு 3 மாவட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடாக 10,000 ரூபாயும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்புக்கு நிவாரணமாக 37,500 ரூபாயாக வழங்கிடவும், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்புக்கு நிவாரணமாக 4,000 ரூபாய் வழங்கிடவும், கோழி உயிரிழப்புக்கு நிவாரணமாக 100 ரூபாய் வழங்கிடவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் மூலமாக 45 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவலை தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மீட்பு பணிகள் காரணமாக விழுப்புரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நான்காவது அறிவிப்பு: சுப முகூர்த்த தினத்தில் அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் அதனை கருத்தில் கொண்டு டிசம்பர் 5இல் தமிழகத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதலான டோக்கன்கள் வழங்க பதிவுத்துறை அறிவுறுத்தி உள்ளது. கார்த்திகை முகூர்த்த நாளை ஒட்டி டிசம்பர் 5இல் அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் கூடுதலான டோக்கன்கள் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: மாதம் 15,000 ரூபாய்க்கு மேல் ஊதியம் பெறும் பணியில் உள்ளவர்களுக்கு பிரதமர் வீடு வசதி திட்டத்தின் கீழ் பயன்பெற இயலாது. புதிய நிபந்தனைகள் வெளியீடு: 3 சக்கரம் அல்லது 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர், வேளாண் கருவிகள் வைத்திருப்போர், வேளாண் சாரா தொழில் நிறுவனங்கள் நடத்துவோர், வருமான வரி, தொழில் வரி செலுத்துவோர், 50,000க்கு மேல் கடன் பெற தகுதி உள்ள கிஷான் கடன் அட்டை வைத்திருப்போர், அரசு ஊழியர் குடும்பத்தினர், பாசன வசதியுள்ள 2.5 ஏக்கர், பாசன வசதி இல்லாத 5 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்களும், செங்கல் சுவர்கள், கூரை மற்றும் 2 அறைகள் கொண்ட வீட்டில் குடியிருப்போரும் PMAY என்ற திட்டத்தில் வீடு பெற முடியாது. ஆறாவது அறிவிப்பு: மூலிகை, அழகு சாதன பொருட்கள், தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சியானது சென்னையில் வரும் 10 முதல் 12ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் தேங்காய் எண்ணெய் சோப்பு, மூலிகை சோப்பு, ஆயுர்வேத சோப்பு, முடி வளரும் எண்ணெய், முடி வளரும் ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் ஜெல்லு, கை கழுவும் திரவம் மற்றும் பயிற்சி வழிமுறைகளுடன் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகள் டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதி கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் நடக்க இருந்தது. தற்போது கனமழை பாதிப்பின் காரணமாக இந்த போட்டிகள் 2025 ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்துள்ளனர். எட்டாவது அறிவிப்பு: சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் விரைவு ரயில் புறப்படும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எழும்பூரிலிருந்து இன்றிரவு 7:15 மணிக்கு பதிலாக இரவு 9:15 மணிக்கு ரயில் புறப்படும் எனவும், இணைப்பு ரயில் தாமதத்தால் ராமேஸ்வரம் விரைவு ரயில் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.